நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 குழந்தைகள் உட்பட 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தொலைபேசி மூலம் எமது செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம். சிவகுமார், சொல்லுங்க, விபத்து எப்போது, எப்படி நிகழ்ந்தது? இந்த விபத்துல உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் எங்கு வைக்கப்பட்டிருக்கு? அதாவது நெல்லை மாவட்டம் பணகுடி பக்கத்துல இருக்கிற நம்பியான் விலை அப்படிங்கிற பகுதியில கேரள மாநில திருவனந்தபுரத்துக்கு போய்கிட்டு இருந்த பேருந்து ஒன்று விபத்துல சிக்கிச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, வேளாங்கண்ணியில இருந்து திருவனந்தபுரம் நோக்கி வந்து கொண்டிருந்த இந்த வாகனத்துல 40க்கும் மேற்பட்டோர் பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்நிலையில இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா பிளாக்கோட்டை பாறை அப்படிங்கிற பகுதியில் உள்ள தடுப்புச்சோர்ல மோதி வாகனம் வந்து விபத்துக்குள்ளாச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விபத்துக்கு காரணம் டிரைவர் தூங்குனதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்நிலையில இப்ப 2 குழந்தைகள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டவர் தற்சமய பலியாயிருக்கிறாங்க. மேலும் காயமடைந்தவங்க நெல்லை மற்றும் நாகர்கோவில் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கும், இறந்தவர்களோட ஒருவர் நாகர்கோவில் ஆசாரிப்பாளையம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது.